ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திங்கக்கிழமை நிறைய விஷயங்கள் பேசலாம். நானும் ஜனனி வந்திருக்கோம். எஸ் ஜனனி, வாங்க பேசலாம். எஸ் பாப். என்ன நம்ம பேச போகிறோம்? இப்போ வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயந்தான். அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். தலைவர் 173 யாரா இருக்கும்? நம்மளே நிறைய பேசிட்டோம். கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறையா வந்து விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து கார்த்திக் சுப்புராஜா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதிக விஷயங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ராஜேஷ் எம் செல்வாவா இருக்கலாம், கடாரம் கொண்டான் டைரக்டர், அதுக்கப்புறம் பார்க்கிங் டைரக்டர் ராஜ்குமார், அவரை பற்றியும் வந்து பேசப்படுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பியாக தான் இருக்குது. எல்லாருமே ஒரு ப்ராமிசிங்கான இயக்குநர்கள் தான். எப்பவுமே ரஜினி சார் ஒரு யங்ஸ்டர்ஸோடு அதை ஒர்க் பண்ணும்போது ஒரு மேஜிக் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சதே கபாலியில் இருந்தான். ஒரு புதுசாக வந்த ஒரு இயக்குனர் பெரிய ஸ்டாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற பெரிய நடிகர்களும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் கார்த்திக் சுப்புராஜ் வந்து முதல்லேருந்தே டச்சில் தான் இருக்கார். அவர் வந்து சொல்லியிருக்கார்ல, எனக்கு ஒன்லைன் தோணுச்சுன்னா தலைவர்கிட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்லி. ஸோ அவர் ஆல்ரெடி பைப் லைனில் இருக்கார். அவர் உள்ளே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ராஜேஷ் எம் செல்வா சொல்லியிருக்கான வாய்ப்பு இருக்குது 100%. ஏன்னா கமல் சாரோட ட்ராவல் பண்ணிருக்காரு. கமல் சாரோட அசிஸ்டன்ட், அவர் விஸ்வரூமில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். கமல் சார் நடிக்க தூங்காவன படத்தை அவர் தான் இயக்குனார். அது வந்து ஃப்ரெஞ்ச் படத்தினோட ரீமேக்கு. ஐ மீன் கமல் சார் பேசும்போது ரஜினி சார் வருது. ஓகே, கமல் சார் தான் ஸ்க்ரீன் பிளேலாம் ரைட் எழுதினார். பட் இவர் டைரக்ட் பண்ணார். அப்புறம் கடாரங் கொண்டார் டைரக்டர். ஸோ அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பெருசாக. 2 சீரீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அந்த கேம் சீரீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, வெப் சீரிஸ். ஸோ அவருக்கு அதை சொல்லியிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈஸியாக அது நடந்திருக்கலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இயக்குனர் தான். இந்த பக்கம் எனக்கு ஏன்னா நான் பர்சனலாக ஆசைப்படுறது பார்க்கிங் இயக்குனர் உள்ள வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு போல. அவர் ராஜ்குமார்கிட்ட ராம்குமார் அவர் பேர். ஓகே ஓகே, இந்த ராஜேஷ் எம் செல்வம் சொன்னா டக்குன்னு ராஜ்குமார், ராம்குமார். எக்ஸாக்ட்லி. ஒரு படத்துக்கு இப்போ நேஷனல் அவார்டு அளவுக்கு அவர் சூப்பராக பெரிய கவனிக்கத்தக்க ஒரு இயக்குனர் ஆகிட்டார். அவர் ஒன்லைன் சொல்லியிருக்காரா, தலைவருக்கு பிடிச்சிருக்கு, கோ ஹெட் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் உள்ளே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓ, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எஸ். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே வந்து ஒரு நியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும், டிஃப்ரெண்ட்டான ஜானர் பண்ணும் தான். பட் ஃபேன்ஸ், ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? ஆமாங்க, தான் நினைக்கிறேன். ரஜினி சார் அதில் ரொம்ப தெளிவாகவும் இருக்கார்ல. ஏன்னா அவர் பாருங்கள், அவர் வந்து இப்போ நிறைய இயக்குநரில் வேணான்னு சொன்னது காரணம் ஒன்று, ரிப்பீட்டடாக ஓவர் டோஸ் கொடுக்கவும் வேணாம். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் நம்ம வேட்டையன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, என் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் உள்ளே வச்சுருங்க. மீன்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லுங்கள். சங்கர் சார் மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கருத்தை உள்ளே வச்சுங்க, கொஞ்சம் எங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கன்னு தானே கேட்டிருக்காரு. ஸோ அவர் அதில் தெளிவாக தான் இருக்கார். பட் ரிஸ்க் எடுத்தான் ஆகணும். அவங்க உள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. பட் ரஜினி சார், கமல் சார் இவங்க எல்லாம் இருக்கும்போது ஓகே பார்க்கலாம். ஏன்னா பார்க்கிங் நமக்கு எல்லாத்துக்கும் எங்கேஜ் கொடுத்துச்சுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் அந்த படம் பார்த்தேன். சில பேர் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே டக்குன்னு வேறு மாதிரி ஆச்சுலாம் சொன்னாங்க. பட் படம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு த்ரில்லர் ஃபேக்டர் இருந்துச்சு. பார்க்கலாம். நம்ம சொல்கிறோம்ல, மலையாள படங்கள்லாம் வருது, லாலேட்டா மோகன்லாம் வித்தியாசமாக பண்ணுறாங்க, மீன்ஸ் மம்மூட்டிலாம் வித்தியாசமாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். ஃபேன்ஸுக்கும் பிடிக்கணும், அதே சமயத்தில் ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டாகவும் இருக்கும். அது பார்க்கலாம். இது இனிஷியல் ஸ்டேஜ் தானே, யார் உள்ளே வர போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக. ஏன்னா நம்மளே வந்து வேறு சில டேரக்டர்ஸ் பற்றியும் பேசணும். அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க நெத்திலன் வந்து நல்லா இருக்குன்னு பேசணும். ஆமாம், நான் ஆக்சுவலி கேள்விப்பட்டேன், நெத்திலனும் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் இவங்க தான் ஃப்ரண்ட்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓ, ராஜேஷம் சொல்லியிருக்கலாம். பட் நெத்திலன் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. எதிர் நெத்திலன் ஆர் ராம்குமார். கார்த்திக் சுப்புராஜ் இல்லை. ஓ, அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் பின்னாடி இருக்கலாம், இல்லை அடுத்த படத்தில் ஒன்று சேரலாம். இப்போதைக்கு நித்திலனும் ராம்குமார் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே. ஆனால் இது வந்து எப்பயுமே மாறும். ஒரு ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது, அண்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட வந்து ஒத்து போகிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மாறிட்டே இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒருவேளை கமல் சாருக்கு வந்து ரஜினி சார் ஓகேன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஓகே, கமல் சார் வந்து அவர் ஒரு டீமை ரெடி பண்ணி கொடுத்துருவார். ஒரு ப்ராப்பராக சொல்கிறேன். அதனால் சரி, ஓகே, இட்ஸ் டூ early to talk. ஆமாம். அண்டு இப்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து ஐயோ எங்களுக்கு வேணாம், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணாம், மாற்றிடுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டீம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்கிறீங்க. பட் ஐயோ ஆரம்பமே இப்படி சர்க்கலாக இருக்கே அப்படிலாம் ஃபீல் பண்ணுற ஃபேன்ஸும் இருக்காங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக படம் ரொம்ப ப்ராப்பராக தான் வரும்.
20 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசியிருக்காங்களாங்க இந்த விஷயம். எப்போது 81 82லேயே பேசியிருக்காங்களாம். மறுபடியும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணால் அது எய்தர் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக இருக்கணும், இல்லாட்டி நீ ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த மிஸ் ஆகாது. ஓகே. அண்ட் அடுத்த மாதம் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து தெரியும், பர்த்டே, சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே வருது. அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருமா? இது ஏற்கனவே நம்ம பேசணும் தான், இருந்தாலும் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இன்னும் எதுவும் சாலிடாக இல்லை, கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும்போது அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். தலைவர் பர்த்டேக்கு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 90% இருக்குது. பட் நம்மளாம் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ஜெயிலர் 2க்கான ஒரு டீசரை தலைவர் பர்த்டே அன்னைக்கு அட்லீஸ்ட் கிளிம்ஸ், ஒரு நல்ல ஒரு சூப்பரான கிளிம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்கிங் தானே இது வரைக்கும் விட்டாங்க. அப்படி இல்லாமல் டீசர் ப்ராப்பராக வர, ஏன்னா படமே எனக்கு முடியல, ஆனால் கிளிம்ஸ் விடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எப்படினாலும் தலைவர் ஃபேன்ஸ் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி, எக்ஸைட் ஆகிற மாதிரி 2 விஷயம் வரும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி டாக் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது அப்டேட் வரும், அப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். என்ன நீங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் சொல்லுங்கள். இல்லை நான் எப்பவுமே கமெண்ட்ஸ் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும்பொழுது ஓகே, லைக் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். என்னன்னா கோல்டு ரேட் இப்போ உங்களுக்கு தெரியும்ல பாப், என்ன பாப் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஏதாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்லை, எனக்கு வந்து இதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்குது. இது நீங்கள் சொல்லவே வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து லைக் கலெக்ஷன்ஸ் பற்றி, ஏகேவோட படத்தோட கலெக்ஷன்ஸ் பற்றி, சேலரி டிமாண்ட் பற்றி, இதெல்லாம் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்குல்ல. எவ்வளோ ஹை சேலரி வந்து டிமாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஏகேவா? அது எப்படி, அது எந்த நம்ப தகுந்த வட்டத்துலேருந்து வந்த நியூஸா என்னன்னு தெரியல. இல்லைங்க, அப்படி ஏகே டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவர் அப்படி இல்லை, அவர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆஃபர் அப்படி தான் வருது. போனி கபூர்லாம் அவரே தான் வராரு. ஸோ டிமாண்ட் அப்படி நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போது இந்த சேலரி ரிடக்ஷன் அப்படிங்கும்போது எஸ்கே வந்து சேலரி கம்மி பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே ஐ மீன் எல்லாரும் ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. அது இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது ஈவன் ரஜினி சார், அஜித் சார் எல்லாருமே. ஸோ அப்படி டிமாண்ட் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. ஏகே சார் வந்து வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் மீன் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் கரெக்டாக ஐ மீன் அவருக்கு லாபம் வரணும் அந்த மாதிரிலாம் ஏகே ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு இவ்வளோ சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ டிமாண்ட் பண்ணக்கூடிய ஆள் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஓகே, ஸோ அதான் ஒரு சிலரோட இந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அவ்வளோதான் நினைக்கிறப்போ. ஓகேங்க, நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம மீட் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்து பாய்.